ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஹாஸ். இன்னைக்கு நம்ம ஊர் கொள்ளிடம் ஆத்துல மீன் பிடிக்க போறோம். நம்ம ஓனர் ட்ராப் செஞ்சு அதுல மீன் நண்டு மாட்டுதான்னு பார்க்கலாம். அதே போல நம்ம ஆன்லைன்ல ஆர்டர் பண்ண ட்ராப் ஒன்று இருக்கு, அதையும் போட்டு பார்க்கலாம். அதுலயும் நண்டு மீன் மாட்டுதாங்கிறதையும் பார்க்கலாம். ட்ராப் எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. ட்ராப் செய்ய பிவிசி பைப் எடுத்துக்குவோம். பிவிசி பைப்பும் இந்த நெட்டு கிளாத்தும் எடுத்துக்குவோம். இது வந்து நீங்க கடையில கேட்டாலே கிடைக்கும். மீன் வலைன்னு கேட்டா கிடைக்கும். மீட்டர் கணக்குல விற்பாங்க. இது நானே தைச்சது நண்டு பிடிக்க. நடுப்புற வந்து ரவுண்டா கட் பண்ணி இதை வந்து ஃபிளாட்டா இருக்க நெட்ல வந்து அட்டாச் பண்ணி வச்சுக்கணும். இது மாதிரி 2 தச்சு நம்ம எடுத்திருக்கோம். இந்த பிவிசி குழாயில வந்து 2 கார்னர்லயே வச்சு நம்ம வந்து கட்டி எடுத்துக்கலாம். 2 கார்னர்லயே நூல் வச்சு கட்டிக்கலாம். இது மாதிரி பிவிசி பைப்ல இப்ப 2 பக்கமும் நெட்டை வச்சு கட்டி நண்டு மாட்டை ஃபுட்டு செஞ்சுக்கலாம். அதுக்கு மைதா மாவு, முட்டை, மஞ்சத்தூள். மைதா மாவு போட்டாச்சு. அடுத்தது முட்டையை போட்டு ஊற்றிக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இந்த மாவு வந்து இந்த குழாய்க்குள்ள போட்டுக்கலாம். இப்போ தண்ணியில போட போறோம், பார்க்கலாம் வாங்க. இப்போ இது தண்ணியில போட்டுட்டு அரை மணி நேரம் கழிச்சு நம்ம எடுத்து பார்ப்போம். இப்போ அரை மணி நேரம் ஆச்சு. நம்ம போய் ட்ராப் எடுத்து பார்க்கலாம். வீடியோ எடிட் பண்ணுறப்ப தான் நாங்கள் பார்த்தோம். அந்த குழாயிலேருந்து 2 நண்டு விழுந்துச்சு. நாங்கள் அதை கவனிக்கல, இல்லைன்னா எக்ஸ்ட்ரா 2 நண்டு எங்களுக்கு கிடச்சிருக்கோம். ட்ராப்ல ஒரே ஒரு நண்டு தாங்க மாட்டி இருக்குது, பாருங்க உள்ள. ஆன்லைன்ல வாங்கின ட்ராப்புக்கு வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கிட்டேன். ஏன்னா அது ஆழமான இடத்துல தூக்கி போட வேண்டியதா இருந்துச்சு. நம்ம இந்த ட்ராப்பை டே டைம்ல போட்டு பார்க்கலாம். ட்ராப்புக்குள்ள கோழி தோலை ஃபுட்டா போட்டிருக்கோம். இப்போ ட்ராப்பை ஆத்துக்குள்ள போடலாம். இப்போ ட்ராப் போட்டு 3 hours ஆச்சு. இப்போ ட்ராப்ல என்னென்ன மாட்டி இருக்குங்கிறத பார்க்கலாம். ட்ராப்புக்குள்ள குட்டி குட்டியா மீன் நண்டெல்லாம் இருக்கு. இதை வாளிக்குள்ள கொட்டி பார்க்கலாம். ட்ராப்ல என்னென்ன மாட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன ராட்டு, ஐர மீன், தொக்கு மீன், சின்ன சின்ன கெண்டை மீன், அப்புறம் நண்டு மாட்டிருக்கு. மீன் எல்லாமே ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கவும் அதை ஆற்றுலேயே விட்டுட்டோம். அதில் இருக்க நண்டை மட்டும் அங்கே இருந்த அக்கா வந்து எனக்கு கொடுங்க, எங்கள் பையனுக்கு வந்து சளி பிடிச்சிருக்குன்னு சொல்லி கேட்டாங்க. சூப்பு வச்சு கொடுத்தா சளி சரியாயிரும்ன்ட்டு. அதனால் அந்த நண்டு எல்லாத்தையுமே அந்த அக்காட்ட கொடுத்துட்டு வந்துட்டோம். டே டைமில் போட்டு மீன் நண்டெல்லாம் பிடிச்சதை பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி நம்ம நைட் டைமில் போட்டு பார்க்கலாம். நைட் டைமில் ட்ராப் போட்டோம்னா பெரிய மீன் நண்டெல்லாம் நிறையாவே கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நைட்டு 10 மணி ஆச்சு. இந்த இடம் வந்து எங்கள் ஊர் குமுளிக்கட்டை, ரொம்ப ஆழமான இடம். இந்த இடத்துல போட்டோம்னா நிறையா மீன் மாட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம போட்டு பார்க்கலாம். மார்னிங் வந்து எடுத்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மார்னிங் 6 மணி ஆச்சு. இப்போ ட்ராப்பை எடுத்து என்னென்ன மீன் மாட்டிருக்குங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நேற்று டே டைமில் வந்து என்னென்ன மீன் வகை மாட்டி இருந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம். அதே மீன் தான் இதுலேயும் மாட்டியிருக்குது. எக்ஸ்ட்ரா வந்து மரமேரிங்கிற மீன் வந்து இதில் மாட்டியிருக்குது. அப்புறம் நேத்தியை விட இதில் வந்து சின்ன சின்ன ராட்டு குட்டிங்க வந்து நிறையாவே மாட்டியிருக்குது. இந்த இடத்துல நிறையா மீன் இருக்குது, அதுவும் பெரிய மீனும் இருக்குது. பட் மாட்டினது எல்லாமே சின்ன மீன் தான். பெரிய மீன்லாம் மாட்டவே இல்லை. இதோட விலை 900 ரூபா. நீங்கள் வந்து மீன் பிடிச்சி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பட் ஆனால் பெரிய மீன்லாம் மாட்டல, சின்ன மீன் தான் மாட்டுது. லாஸ்ட்டாக இந்த ட்ராப்பில் மாட்டின எல்லா மீனையும் வந்து நாங்கள் தண்ணியிலே போட்டோம். ஏன்னா எல்லாமே சின்ன சின்னதாக இருந்துச்சு. ஒரே ஒரு மீன் மட்டும்தான் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு மீனை வச்சு நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அதையும் போட்டுட்டோம். நம்ம ஆன்லைனில் வாங்கின ட்ராப்பில் டே டைம்லேயும் நைட் டைம்லேயும் போட்டு பார்த்து எவ்வளோ மீன் நண்டு மாட்டினதுங்கிறத பார்த்துருப்போம். அதே மாதிரி நம்ம ஓனாக பிவிசி பைப்பு செஞ்ச ட்ராப்பையும் போட்டு பார்த்தோம். அதில் எவ்வளோ மீன் நண்டு மாட்டுச்சுங்கிறதே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ட்ராப்பில் மீன் பிடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.